Hello students, welcome to the video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா depreciation accountingல return on value methodல sum போட போறோம். இந்த depreciation accounting பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th standard accountancyல வரும். Then BCom financial accountingலயும் வரும். நீங்க higher studies பண்ணாலும் இது ஒரு முக்கியமான chapter. ரொம்ப ஈஸி தான். பேசிக்கா எது ரிப்பீட்டடா கேட்பாங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடும் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடில் பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் சம்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் எந்த சம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இல்லஸ்ட்ரேஷன் 4 பேஜ் நம்பர் 211 இருக்கக்கூடிய சம் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த சம்மை பார்த்துட்டு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் இன்னும் நிறைய ஒர்க்கிங்ஸ் வச்ச சம்மெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் கொஷின் ரீட் பண்ணிடுறேன். A firm purchased a plant on 1st Jan 2018 for rupees 9,000 and spent rupees 1,000 as erection charge. Calculate the amount of depreciation for the year 2018 at 15% per annum under the return on value method. Accounts are closed on 31st March every year. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபிரேம் வந்து ஒரு பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களாம். எந்த டேட் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம டிப்ரிசியேஷன் போட போகிறோம், அதாவது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி சம் போடுறோம். அக்கௌண்டிங்கில் டேட்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் டேட்டில் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. டேட் வந்து கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். 1st Jan 2018 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தா 9,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெண்ட் rupees 1,000 as erection charge. ஸோ இந்த 9,000 + 1,000 இது ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட். அடுத்து இவங்க என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2018 இந்த ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 2018 தான் வாங்கியிருக்காங்க, அந்த 1 இயருக்கு தான் அவங்க கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அட் 15% per annum, ஒரு இயருக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 15% அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st March எவ்ரி இயர். அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்? 31st Marchலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷினரி எப்போ வாங்குறாங்க? January 1 வாங்குறாங்க. அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க? மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம எத்தனை வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம்னா ஒரு வருஷம், 2018. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஓகே, சம்ஸை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் என்ன சொல்கிறாங்க? rupees 9,000 வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னாங்க இல்லையா? 1,000 ரூபி எதுக்கு சொன்னாங்க? எரெக்ஷன் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ஒரிஜினல் காஸ்ட். எவ்வளோனா 10,000 rupees தான் இந்த பிளான்ட்டோடைய ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில்? 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ், இந்த மெஷினை எப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1/1/2018, அதாவது January 1, 2018 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மந்த்ஸ் யூஸ்டு, இந்த அக்கௌண்டிங் பீரியட் எப்போ முடியுது அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. 31st March எவ்ரி இயர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 1st Jan 2018 31st March 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்க்கு மட்டும்தான் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா அவங்க வாங்கினதே 2018 ஜனவரி தான் வாங்கியிருக்காங்க. அக்கௌண்டிங்கை வந்து மார்ச்லேயே முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து 3 மந்த்ஸுக்கு மட்டும் தான் கேல்குலேட் பண்ணணும், 12 மந்த்ஸுக்கு கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தா 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எத்தனை அமௌண்ட்னா 15% ஆன் rupees 10,000 ஃபார் 3 months. இது எப்படின்னு புரியுதா? இப்போ டெப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை பர்சன்டேஜ்? 15%. எதில்? இதோட மெஷினை எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களே, இதுதான் ஃபஸ்ட் இயர். ஸோ நம்ம 10,000க்கே எடுத்துக்கோங்க. rupees 10,000 ஃபார் 3 months. எத்தனை மாதம் நம்ம இங்கே இந்த மெஷினை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3 மாதம். ஸோ நம்ம 3 மந்த்ஸு கேல்குலேட் பண்ணால் போதும். அப்போ என்ன எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா rupees 10,000 into 15%. ஸோ 15%னா 15/100
இன்ட்டு 3 மந்த்ஸ். அதாவது இந்த 15% பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு ஒரு 12 மந்த்ஸ் சேர்ந்தது தானே ஒரு இயர். அந்த 12 மந்த்ஸுக்கும் சேர்ந்தது தான் 15%. ஆனால் நம்ம எத்தனை மாதத்துக்கு தான் கேல்குலேட் பண்ணோன்னா 3 மந்த்ஸ் தான். ஸோ நம்ம 3 டிவைடட் பை 12, அதாவது இந்த 3 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணுன்றதுனால 3/12 அப்படின்னு போட்டுக்கிறோம். 3 மாதம் நம்ம மெஷினை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இயரில் 12 மந்த்ஸ் இருக்கறனால டிவைடட் பை 12 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் ஒன்று எப்படி கேன்சல் பண்ணி போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். தென் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, 12, 15 இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். ஸோ 12 அடித்தோன்னா 4 ஆகிடும், 15 அடித்தா 5 ஆகிடும். தென் இந்த 4ம் 100ம் பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் 100 வந்து 25 டைம்ஸ் வரும். ஸோ 100 வந்து 25 அப்படின்னு போகிறோம். அப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 × 5 × 3. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஐ திங்க் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் எப்படின்னு எனக்கு தெரியல. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே சிம்பிள் தான். 10,000 × 15% × 3/12ன்னு போட்டுக்கலாம். நான் கையால் ஒர்க்கிங் பண்ணுறதுனால இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு 25 × 5 × 3 அப்படின்னு பார்த்தோன்னா 25 × 15 அப்படின்னு போடுவோம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 375 வருது. இப்போ இந்த 375 தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கான டெப்ரிஷியேஷன். எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.